பிரியாணியில் பங்கு கேட்டதால் கோபமாக சென்ற சமையல்காரர் மண்டபம் சென்று சீஃப் குக்கிடம் நடந்த விஷயத்தை கூறி சீஃப் குக்கை அழைத்து வருகிறார் மேடை. இதோ சீஃப் குக் கோபத்துடன் அவைக்குள் நுழைகிறார். இது பசியும் ருசியும் அறிந்த கத்தோலிக்க திருச்சபை. இங்கு மாதம் பூசைக்கு வரும் அனைவருக்கும் பிரியாணி உண்டு. நான் இல்லையா, அது குழம்பு கண்டுபிடிச்சது இவரு தான், அந்த அமைச்சர். பிரியாணியில் குறைவாக போட்டால் பசி இருக்காது, எடுத்து சொன்னவன் நான். பார்த்தா தெரியல, சாப்பிடாமலே அதாவது குக் பண்ணாமலே உடம்பை வளர்க்கும் நமது யூடிசியின் தலைமை குக் இவர் தான். கையில பிடிச்சு கொஞ்சம். ஓ குக்கா, யூடிசியின் தலைமை குக்கு என்ற ஆணவத்திலே என் ரெசிபியிலே குற்றம் கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? ரெசிபி முதலில் இந்த ரெசிபியை வைத்து சமைத்து பார்த்தது யார்? யார் சமைத்தோம்? அப்படி என்றால் சமைத்த நீ சாப்பிடாமல் இவர்களை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுவது ஏன்? அங்க அதை சாப்பிட நான் என்ன கிறுக்கனா? முதலில் பிரச்சனைக்கு வாரும். முதலில் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். செஃப்புக்கு இப்பேற்பட்ட ஆடம்பர உடை தேவையா? வெந்தது, வேகாதது, பறப்பது, தவழ்வது, ஊர்வது, ஊராதது, இவை அனைத்தையும் கலந்து கட்டி சாப்பிடுவோம் நாம். அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை. பிரச்சனைக்கு வாரும். ஓ, எல்லாம் தெரிந்துவிட்டால் பிரியாணியை செஞ்சு நீயே சாப்பிடுவாயா? நான் கொஞ்சம் பங்கு கேட்க கூடாதயா? குக் என் ரெசிபியிலே குற்றம் காண்கிறாராம். கூறி பாரும். செஃப்களே நிறுத்துங்கள், எனக்கு ரொம்ப பசிக்கிறது. இந்த பிரியாணி போன வாரம் பண்ண பிரியாணினாச்சும் கொண்டு வாங்கப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இவனுக்கு தொல்லை தாங்க முடியல. உன் கவலை உனக்கு. இப்பொழுதுதான் பிரியாணியை சூடு பண்ண போயிருக்கிறார்கள், பொறுத்து பாரும். குக்கே, என் ரெசிபியிலே என்ன குற்றம் கண்டீர்? மசாலா போடுவதிலா இல்ல மாமிசம் போடுவதிலா? மசாலா போடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ சிக்கன் கொஞ்சமா போடுற, அதுதான் பிரச்சனை. அதுவும் இல்லாம அடிக்கடி டைலாக் வர மறந்து போகுது. அதனால சீக்கிரம் நீ எழுதிய ரெசிபியை சொல்லும். வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு சேர்த்து, இதனால் பட்டையும் கிராம்பும் சேர்த்து, அதனுடன் அரிசியும் சிக்கனையும் கலந்து இறக்கி வைத்தால் பிரியாணி. உமது ரெசிபியின் சிறப்பு? எமது ரெசிபியின் சிறப்பு அதன் எளிமை. சிக்கனிலும் செய்யலாம், மட்டனிலும் செய்யலாம். இந்த ரெசிபியிலிருந்து தாங்கள் மன்னருக்கு கூறும் முடிவுதான் என்ன? மசாலா போடுவதனால் தான் மனம் என்பதுதான் எனது தீர்ப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, இதை நான் ஒரு காலம் ஒத்துக்கொள்ள மாட்டேன். சிக்கனோ மட்டனோ கொஞ்சம் குறைஞ்சா கூட என் உடம்பு ஒத்துக்காதியா? ஒத்துக்காது. கேட்காவில் மாதம் பிரியாணியிலும் மசாலா போடுவதனால் மனம் வீசாதோ? கேட்கா பிரியாணியா யூடிசி பிரியாணியா? என்னையா கேட்ட? கொஞ்சம் பிரியாணி கேட்ட, அதுக்கா இப்படி கோச்சுக்கிற? ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு, கலிபோர்னியா முதல் கன்னியாகுமரி வரை செய்கிற பிரியாணிக்கும் இதே கதிதான். கேட்கா தலைவர் மாதம் சாப்பிடும் பிரியாணிக்கும் இதே கதிதானோ? ஏன், நான் தமிழ் பூசைக்காக மாதம் செய்யும் பிரியாணிக்கும் இதே கதிதான். நக்கீரா, என் கைகளை பார். என் வீட்டில் சமைத்து ஓடாய் தைந்த என் கைகளை பார். அடிகளே தாங்களா? தாங்கள் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமேனு ஒரு அருமையான டயலாக் வச்சிருந்தனே, இப்படி தேஞ்சு போன கையல்லையா காட்டிட்டீங்க. ஒத்துக்கிறையா? நீங்க தான் பெரிய குக். வாழ்க உன் சமையல், வளர்க உன் பிரியாணி. திருத்தவே முடியாது. பிரியாணி பங்கு உண்டுல, உன்னால திருத்தவே முடியாது. அப்ப பிரியாணி. தேங்க்யூ. நன்றி. விட்டால் போதும் என்று ஓட கூடவே நக்கீரரும் ஓடுகிறார்.